அனைவருக்கும் வணக்கம். தர்மபுரி ஸ்டார் ஜீனியஸ் அகாடமியிலிருந்து நம்ம பிஜிடிஆர்பி நோட்டிஃபிகேஷன் வந்ததிலிருந்து தொடர்ந்து யூஜிடிஆர்பிக்கான கிளாஸை நம்ம ஸ்டாப் பண்ணியிருந்தோம். ஸோ இப்போ பிஜி ஓரளவுக்கு எல்லா பேட்சுக்கும் என்னென்ன நம்ம டெய்லியும் கிளாஸ் கொடுக்குறோமோ அல்லது டெஸ்ட் பேட்ச்சு, சைக்காலஜி, ஸோ இதெல்லாமே அந்த செட்டப் முடிச்சிட்டோம். அது ரெகுலராக இப்போ போயிட்டுருக்குங்க. தொடர்ந்து இந்த கேப்பில் யூஜிடிஆர்பிக்கான கிளாஸஸையும் தொடர்ந்து நம்ம நடத்த போகிறோம், ரன் பண்ண போகிறோம். ஸோ ஆல்ரெடி யூஜிடிஆர்பிக்கான கிளாஸில் ஒரு 7 யூனிட் பக்கம் முடிச்சிருந்தோம். தொடர்ந்து இப்போ நம்ம பார்க்கக்கூடியது யூனிட் 3 டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் அண்ட் லேப்லாஸ் டிரான்ஸ்ஃபர்மேஷன், அந்த யூனிட்டை ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஸோ 22 ஜூலை நாளையிலிருந்து நம்ம வந்து டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் ஸ்டார்ட் பண்ண போகிறோம். அப்போ நாளைக்கு நம்ம என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா, ஸோ நம்ம கிராஜுவலாக அப்படியே போயிட்டே இருக்கலாங்க. ஏன்னா தொடர்ந்து இப்போ பிஜிடிஆர்பிக்கு அறிவிச்சது போல் திடீர்னு யூஜிடிஆர்பிக்கு அறிவிப்பு வந்துட்டா என்ன பண்ணுறது, அந்த அறிவிப்புக்கும் நம்ம தயாராக இருக்கணும். அதே நேரத்தில் இன்னும் யூஜிக்கான போஸ்டிங்கே போடாமல் இருக்காங்க. இந்த 2 காரணங்களை முன்னிறுத்தி இன்னும் கொஞ்சம் தள்ளி போகுமோ அப்படின்னு யோசிக்கிறோம். ஸோ அதனால் கிராஜுவலாக நம்ம போகிற பாதையில் முன்வைத்த காலை பின் வைக்காமல் தொடர்ந்து நம்ம பயணம் பண்ணுவோம். ஸோ இப்போ ஜூலை 22 நாளை டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் அண்ட் லேப்லாஸ் டிரான்ஸ்ஃபார்மில் நம்ம பார்க்கக்கூடிய கண்டென்ட் வந்து ஆர்டர் ஆஃப் த டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் அண்ட் ஃபார்மேஷன் ஆஃப் த டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன். ஸோ தொடர்ந்து இது வந்து பதிவு செய்த காணொலிகளாகவே உங்களுக்கு நான் எனேபிள் பண்ணி கொடுத்துட்றேன். போகட்டுங்க. இப்போ இன்னும் ஒரு இந்த யூனிட் மட்டும் முடிச்சுன்னா மறுபடியும் நம்ம லைவ் போட்டுக்கலாம். ஸோ இது ஆல்ரெடி நம்ம எடுத்த கிளாஸ் தான், லைவில் எடுத்த கிளாஸ் தான் உங்களுக்கு கன்வெர்ட் பண்ணி கொடுக்குறேன். ஏன்னா நம்ம தொடர்ந்து இப்போ பிஜியை பொறுத்தவரையில் பிஜியில் 3 பேட்ச் போயிட்டுருக்கு. பேட்ச் 1, பேட்ச் 2, பேட்ச் 3, அதே போல் டெஸ்ட் பேட்ச் ஒரு 3 பேட்ச், அங்கே 6 பேட்ச் ஆயிடுச்சுங்க. சைக்காலஜியில் ஒரு 3 பேட்ச், தொடர்ந்து இந்த 9 பேட்ச் ப்ளஸ் நியூ கண்டென்ட் 10 பேட்ச் அங்கே ஃபோக்கஸ் பண்ணிட்டு இருக்கிறதுனால நம்மளை விட்டுறக்கூடாது யூஜியை. ஸோ 10 பேட்சோடு சேர்ந்து 11வது பேட்ச் அந்த யூஜியையும் நம்ம ப்ராப்பராக கொண்டு போகலான்றதுக்காக ஸோ யூஜி உள்ளவங்களுக்கு மட்டும் நம்ம பதிவு செய்த காணொலியாக பார்த்துட்டு வர போகிறோம். ஏன்னா இங்கிருந்து சிலர் கூட பிஜிடிஆர்பி எழுதலாம். ஸோ அதை பார்த்து இந்த யூனிட் காமன் யூனிட் தான், டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் வரைக்கும். லேப்லாஸ் வரப்போகிறதுல பிஜிக்கு, ஸோ இருந்தாலும் யூஜிக்கு உண்டானது. ஸோ நம்ம நாளைக்கு 2 பார்ட் கிளாஸை கொடுக்க போகிறோம். ஸோ இந்த பார்ட் 1, பார்ட் 2 ரெண்டும் சேர்ந்து ஒரு 2 மணி நேரம் கிளாஸ், ஆர்டர் ஆஃப் த டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் அண்ட் ஃபார்மேஷன் ஆஃப் த டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன். ஸோ இது 22ஆம் தேதி ஸோ வெப்சைட்டில் நீங்கள் பார்க்குற மாதிரி எனேபிள் ஆகிடும். நாளைக்கு காலையில் 22, 23 இது 2 நாளும் ப்ரிப்பேர் பண்ணிக்கிறோம். 24ஆம் தேதி இதுலேருந்து ஒரு டெஸ்ட் எழுத போகிறோம். ஸோ இப்போ 3 நாள் பேட்டர்னுங்க. முதல் நாள் வந்து கிளாஸு, முதல் 2 நாள் ப்ரிப்ரேஷன், 3வது நாள் டெஸ்ட்டு அப்படின்னு போட்டிருக்கோம். ஸோ இதுக்கப்புறம் 25ஆம் தேதி பார்த்தீங்கன்னா அதே யூனிட்டில் வேரியபிள் அண்ட் செப்பரபிள், அதுவும் ஈக்குவேஷன் ஆஃப் த ஃபர்ஸ்ட் ஆர்டர் அண்டு ஹையர் ஆர்டர் டெரிவேட்டிவ்ஸ், ஹையர் ஆர்டர் ஈக்குவேஷன். ஸோ இந்த தலைப்பில் அடுத்த 2 கிளாஸ் கொடுக்குறோம். தொடர்ந்து 2 நாள் ப்ரிப்பேர் பண்ணுறோம். அதே டெஸ்ட்டை 27 ஜூலை அன்னைக்கு எழுத போகிறோம். இது போல் அடுத்தது 28ஆம் தேதி பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஆர்டர் ஃபர்ஸ்ட் டிகிரி லீனியர் டிஃபரன்ஷியலும் எக்ஸ்டெண்டட் ஃபார்ம் ஆஃப் த லீனியர் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன், பெர்னோலி ஈக்குவேஷன், அது 28ஆம் தேதி 2 கிளாஸ் கொடுக்குறோம். தொடர்ந்து 2 நாள் ப்ரிப்பேர் பண்ணுறோம். 3வது நாள் டெஸ்ட் எழுத போகிறோம். இப்படியே 31 ஜூலை பாருங்கள், செகண்ட் ஆர்டர் லீனியர் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷனில் 7, 8, 9, அப்போ ஏறத்தாழ 3 மணி நேரம் கிளாஸ் இங்கே கொடுக்குறோம். தொடர்ந்து 2 நாள் ப்ரிப்பேர் பண்ணுறோம். அடுத்த நாள் டெஸ்ட்டுக்கு போகிறோம் ஆகஸ்ட் 2ஆம் தேதி. ஸோ இது போல் 3 நாள் செட்டுங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா ஆகஸ்ட் 3 ஷிஃப்டிங் ப்ராப்பர்ட்டி ஃபார் செகண்ட் ஆர்டர் லீனியர் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன், ஆல்சோ ஒன் மோர் கண்டென்ட் எக்ஸாக்ட் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன். இது 2 கிளாஸ் கொடுக்குறோம். 2 நாள் ப்ரிப்பேர் பண்ணுறோம். 3வது நாள் டெஸ்ட்டுக்கு போய்டுறோம். இது ஆகஸ்ட் 5 வரைங்க. ஆகஸ்ட் 6 பொறுத்தவரை டோட்டல் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷனும் பார்ஷியல் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷனும் வருதுங்க. அதுக்கு 2 நாள் கழிச்சு டெஸ்ட் வருதுங்க. பார்ஷியலில் நிறைய கிளாஸஸ் இருக்கும் பாருங்க. 9 to 11 பார்ஷியல் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் தான். 12 to 14 செட்டும் பார்ஷியல் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் தான். அப்போ 14 ஆகஸ்டோட பார்ஷியல் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் முடியுது. 15 ஆகஸ்ட் பாருங்க, இண்டிபெண்டன்ஸ் டேவுங்களா, அந்த 15 ஆகஸ்ட் அன்னைக்கு பார்த்தீங்கன்னா லேப்லாஸ் டிரான்ஸ்ஃபார்ம் ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஸோ பார்ட் 20 ஒரே ஒரு பார்ட் மட்டும் கொடுக்குறோம். 2 மணி நேரம் கிளாஸாக கொடுத்துட்றோம். தொடர்ந்து 2 நாள் கழிச்சு அதில் ஒரு டெஸ்ட்டு. அதுக்கப்புறம் இன்வர்ஸ் லேப்லாஸ் டிரான்ஸ்ஃபார்ம் 2 மணி நேரம் கிளாஸு, 2 நாள் ப்ரிப்ரேஷன், 3வது நாள் டெஸ்ட்டு. அதுவும் 2 செட்டாக வருதுங்க இன்வர்ஸ் வரும்போதும். ஸோ 23 ஆகஸ்ட்டில் நம்ம டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷனை முடிக்க போகிறோம். ஸோ அதற்கு ஏற்றாற் போல் ஆசிரியர்கள் தயார்படுத்திக்கலாம். ஸோ அதனால் யூஜி மட்டுமே உள்ள டீச்சர்ஸ் வந்து இதை ப்ரிப்பேர் பண்ணிட்டுருங்க. யூஜியும் பிஜியும் உள்ளவங்க இது 2 பேருக்கும் காமன் தான்.
அதில் ஒரு பகுதியை மட்டும் நீங்கள் தொடர்ந்து ப்ரிப்பேர் பண்ணிருக்கலாம். ஸோ விஷ் யூ ஆல் த பெஸ்ட் டீச்சர்ஸ். தேங்க்யூ.